வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமும். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் இன்று அபிராமி அந்தாதியின் 44வது பாடலை சொல்லி பாடி மகிழ்கிறது. காரணம், இப்பாடலை கேட்க, படிக்க, பாராயணம் செய்ய பிரிவு உணர்ச்சி அகலும். பாடல்: தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினாள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இரவியும் ஆம். துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தேன். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இரவியும் ஆம். துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. பிரிவு உணர்ச்சி என்றால், இந்த பிரிவாற்றாமை என்பது கல்லூரி பருவத்தில் இருப்பவர்களுக்கு நன்கு புரியும். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பிரிந்து செல்கின்றோம். அல்ல, எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போமோ, எந்த அழகை எந்த விழியில் எங்கு கொண்டு செல்வோமோ, வரவுகள் இன்றி செலவுகள் செய்தே மகிழ்ந்திருந்தோமே. ஒரு அருமையான ஒரு பாட்டு அது. இந்த பிரிவாற்றாமை, இந்த சென்ட் ஆஃப், அது ஒரு பாச பிணைப்பு தான். அந்த பிணைப்பு அகலும் பொழுதுதான் இறைவனை பரிபூர்ணமாக நம்மால் உணர முடியும். அது அகல வேண்டும் என்பது நமது நோக்கம் அல்ல. வெளிச்சம் வரும் பொழுது வேண்டாதவைகள் ஒதுங்கி விடுகிறது, அறிவு பிரகாசமாகிறது. அத்தகைய நிலையை நமக்கு தரக்கூடிய வல்லமை வாய்ந்தது தான் இந்த பாடல். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமா, அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினார், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இரவியும் ஆம். துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தேன். துவளேன் என்றால் சோர்வடைய மாட்டேன், தொண்டு செய்து கொண்டே இருப்பேன். தொண்டு என்பது சர்வீஸ் டு பீப்புள் இஸ் சர்வீஸ் டு காட் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். இந்த மாதிரி தொண்டு என்பது எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் மனதாலும் செய்யக்கூடிய ஒரு நற்பண்பு. எனவே தொண்டு செய்வேன், துவளேன், சோர்வடைய மாட்டேன், தொண்டு செய்து கொண்டே இருப்பேன். தொண்டு செய்து கொண்டே இருந்தால் இறை இன்பம் தம்மை நோக்கி வரும். அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து இங்கு எய்தும் பராபரமே என்று சொல்லுவார். தானாகவே வரும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும் என்று சொல்லுவார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி. அதை போன்று தானாகவே தன்னை நோக்கி வரும். விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினையும் வீணருடன் கேட்டேன் அவருரை கேட்டுமிரேன் மெய் கெடாத நிலை தொட்டேன் தொல்லை நான்மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்தே வந்து இங்கு எய்தியதே என்று சொல்லுவார் பட்டிருக்கார் சுவாமி. அதே மாதிரி இறை இன்பமும் பேரின்பமும் தம்மை நோக்கி வர வேண்டுமென்றால் இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள், பாராயணம் செய்யுங்கள். தவளே
இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். ஆகையினாள் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியும் ஆம். துவளேன் இனி ஒரு தெய்வமுண்டாக மெய்த்தொண்டு செய்தே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அருட்பேராற்றல் கருணை வாழ்க வளம்.